الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. முஃமின்களே, நிச்சயமாக உங்களில் இருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கின்றார். நீங்கள் துன்பத்திற்குள்ளாய்விட்டால் அவர் பெரிதும் வேதனை அடைகின்றார். அன்றி உங்கள் நன்மைகளையே அவர் பெரிதும் விரும்புகிறார். இன்னும் முஃமின்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உள்ளவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்களில் ஒரு ஆளும் முஸ்லிமாக மாட்டார்கள் நான் அவன் பிரியமானவன் ஆகும் வரை. உங்களில் யாரும் முஃமினாக மாட்டார்கள் அவனுடைய பிள்ளை, தாய், தந்தை அனைவரையும் விடவும் நான் முக்கியமாகும் வரை. இந்த அழகிய வாய்ப்பில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபிநேசம் நம் சுவாசம். புகாரி ஷரீஃபில் வருகிறது, அல்லாஹ்வின் காரதன் என்ற கூட்டத்தினர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, எங்கள் கூட்டத்தில் நிறைய நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுள்ளார்கள், அவர்களுக்கு மார்க்கத்தை போதிக்க சில நபர்களை அனுப்பி தாருங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில நபர்களை அனுப்பி கொடுத்தார்கள். அவங்கள் அல்லாஹ்வின் காரதன் என்ற கூட்டத்தினர் பொய்யாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரி அழைத்து சென்றார்கள். அழைத்து சென்று அதில் சிலரை கொன்று விட்டார்கள். இன்னும் சிலர்களை கைதியாக பிடித்துக் கொண்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஹுபைப் இப்னு கதி என்கிற சஹாபியும் ஒருவர். இவர்களை காஃபிர்கள் கைதியாக பிடித்து கொலை செய்ய முற்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், எனக்கு 2 ரக்அத் தொழுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று. அவர் 2 ரக்அத் தொழுது முடித்த பிறகு கூறினார், நீங்கள் நினைக்கலாம் நான் உயிருக்கு பயந்துதான் உங்களிடம் 2 ரக்அத் தொழுவதை கேட்டேன் என்று. ஆனால் அப்ப நான் நினைத்திருந்தால் நான் தொழுது கொண்டே இருப்பேனே, ஏன் நிப்பாட்டினேன் என்று கேட்டார்கள். அன்றையிலிருந்துதான் முதன்முறையாக கொலை செய்யும் முன் 2 ரக்அத் தொழுவது கட்டாயம் வந்தது. லக்கத் கான லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நஃப்ஸி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மன்சிலத்தன் ஆலியத்தன் துதீனுஹா மன்சிலத அஹதின் மினல் ஹல்கி ஃபகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்புல் ஹல்கி இலைஹி கால ரலியல்லாஹு லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ ஆகிதும் பியதிஹி யா ரசூலல்லாஹ் அல்ஆன் والذي نفسي بيده حتى أكون أحب إليك من نفسك. فقال عمر فإنه الآن والله لأنت أحب إلي من نفسي. قال النبي صلى الله عليه وسلم الآن يا عمر. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கரம் பற்றியவராக எங்களிடம் எல்லா வஸ்துக்களையும் விடவும் மிக பிரியமானதாக, ஆனால் என் உயிரை விடவும் பிரியமாக நீங்கள் இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்பொழுது முஹம்மது கூறினார்கள், நீங்கள் எப்பொழுது என்னை நீங்கள் உங்கள் உயிரை விடவும் பெரியவராக என்னை பார்க்கிறீர்களோ அப்போதான் நீங்க எங்கள் மீது உண்மையான நேசம் வைத்திருக்கிறீர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உமர் கூறினார்கள். அடுத்து சில நிமிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்தார்கள். யோசித்து சொன்னார்கள், நபியே, நான் என் உயிரை விட உங்களை தான் பிரியமாக நேசிக்கிறேன் என்று கூறினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இப்பதான் நீ என் மீது முழுமையான நேசம் வைத்திருக்கிறாய் என்று கூறினார்கள். சயீத் இப்னு ஜுதைம் என்பவர் அறிவிக்கிறார், ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட சமயம் நானும் அந்த இடத்தில் தான் இருந்தேன். அவர்களை வேதனை செய்து சதைகளை ஒட்டகத்தில் சுமந்து சென்றார்கள். ஒட்டகத்தில் சுமந்து செல்லும் போது ஹுபைப் இப்னு ரலியல்லாஹு காஃபிர்கள் கேட்டார்கள், ஓ ஹுபைபே, உன் இடத்தில் முகமது இருப்பதை நீ விரும்புகிறாயா என்று. அதற்கு
ஹுபைப் ரலியல்லாஹு பதிலளித்தார்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு முள் தைப்பதை கூட நிரப்ப மாட்டேன் என்று கூறினார்கள். இதுதான் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்த பாசம். ஆனால் இந்த காலத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி யாருமே சிந்திப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. எல்லாரும் போனும் செல்லும் அலையிறாங்க. மார்க்க கல்வியை கட்டுறதுக்கு யாருமே வர்றதில்லை. வரும் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நிறைய சலவாத் ஓதி முஹம்மது பொருத்தத்தை வேற அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.